ஏப்ரல் 23 சித்திரை மாதம் அமிர்த யோகத்தில் கூடிய வாஸ்து நாள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்குப் பின்னர் சித்திரை மாதம் வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாளில் அமிர்த யோகத்தில் கூடிய வாஸ்து நாள் வருகின்ற 23 வியாழக்கிழமை அமைகிறது. இந்த வாஸ்து நாள் மிகவும் விசேஷமானது. அன்றைய நாள் வாஸ்து பூஜை செய்யக்கூடியவர்கள், புது வீடுகளுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடியவர்கள் காலையில் 8:54 முதல் 9:30 வரை உள்ள நேரத்தில், குறிப்பாக கடைசி 15 நிமிடங்களில் வாஸ்து பூஜை செய்ய வேண்டும். வாஸ்து பூஜை செய்யும் இடம் உங்கள் லேண்டில் வடகிழக்கு திசையில் பில்டிங் காலன் அமைக்கப்பட இருக்கும் இடமாக இருக்கக்கூடாது. பில்டிங் காலன்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செலக்ட் செய்து 3க்கு 3 பள்ளம் எடுக்க வேண்டும். முனை உடையாத 9 செங்கற்களை எடுத்து கஸ்தூரி மஞ்சள் வைத்து 4 மூலைகளிலும் மஞ்சள் தடவி நல்ல தண்ணீரில் நனைத்து ஸ்வஸ்திக் அல்லது ஓம் குறியிட்டு ரெடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது காலை 7:30 மணிக்குப் பிறகு கஸ்தூரி மஞ்சள் பொடி, கல் உப்பு, நாயுருவி வேர், பச்சை கற்பூரம், பசுமாட்டு கோமியம் ஆகியவற்றை ஒன்றாக மிக்ஸ் செய்து அந்த குழிக்குள்ளும் லேண்ட் முழுவதும் தெளிக்க வேண்டும். இது நெகட்டிவ் எனர்ஜிகளை நலிஃபை செய்ய உதவும். கடைசி 15 நிமிடங்களில் உங்கள் குல வழக்கப்படி பூஜை செய்யலாம். முக்கியமாக ஒரிஜினல் நவரத்தினங்கள், பஞ்சலோகங்கள், வெள்ளி நாணயம் மற்றும் வசதிக்கேற்ப தங்க நாணயம் வைக்க வேண்டும். ஒரிஜினல் நவரத்தினங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அந்த நவரத்தினங்கள் என்ன திசையை பார்த்து எப்படி வைக்கணும்னு ஆல்ரெடி எங்களுடைய பழைய எபிசோட்ஸ்ல போட்டிருப்போம். தெரியாதவர்கள் அவசரம் என்றால் எங்களுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவைன்னா சர்டிஃபைட் ஸ்டோன்ஸ் என்கிட்ட அவைலபிள் இருக்கு. இல்லையெனில் நல்ல கடைகளில் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வாங்கிக்கோங்க. டைமண்ட் வாங்கும்போது பிளாக் டாட்ஸ் இல்லாத டைமண்ட் வாங்கிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் பொடி வைத்து அதன் மேல் நவரத்தினங்கள் மற்றும் பஞ்சலோகங்கள் வைத்து அதற்கு மேலாக மஞ்சள் போட்டு பின்னர் நவதானியங்கள் வைத்து பால் ஊற்றி ஸ்வஸ்திக் போட்ட 9 செங்கற்களையும் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அன்றைய நாள் வடக்கு நோக்கி பூஜை செய்வது நல்லது. அது முடியாவிட்டால் கிழக்கு நோக்கி செய்யலாம். மகா கணபதி, இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தை வேண்டி பூஜை செய்ய வேண்டும். வீடு கட்டுவதற்கு முன் வாஸ்துப்படி பிளான் சரி செய்ய வேண்டும். வீடு கட்டும் இடத்தின் எனர்ஜி பாசிட்டிவாக உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும். பழைய வீடு டெமாலிஷ் செய்து கட்டினால் நார்த் ஈஸ்ட் தவிர மற்ற இடங்களில் போர்வெல் உள்ளதா என்று செக் செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் இந்த வாஸ்து பூஜை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும்.